Hello guys, welcome back to the channel Learn Series with Universe. So இந்த வீடியோல நம்ம என்ன வந்து பார்க்க போறோம் அப்படின்னா TDS and TCS GSTல இருக்க TDS TDS தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல என்ன வந்து நம்ம அந்த லெசன்ல எப்படி வந்து லேர்ன் பண்ண போறோம் அதுக்கான ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் TDSனா என்ன TCSனா என்ன அப்படிங்கறத ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். அடுத்து இதுக்கு ஒரு 4 பேசிக் क्वेश्चंस இருக்கு. இதுக்கு ஒரு 4 பேசிக் क्वेश्चंस இருக்கு. இந்த 4 क्वेश्चंस நீங்க வந்து பாத்துட்டீங்கனாலே உங்களுக்கு பாதி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அந்த கான்செப்ட்ல. ஓகேவா? அடுத்து எக்ஸ்ட்ராவா என்ன பார்ப்போம் அப்படின்னா என்னென்ன பர்சன்ஸ் டிடிஎஸ் டிடெக்ட் பண்றதுக்கு நாட் அலோட் அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன அப்ளிகபிலிட்டி, ஸோ எங்கெல்லாம் அப்ளிகபிள் எங்கெல்லாம் நாட் அப்ளிகபிள் அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து டிடிஎஸ்ல இருக்கிறது. டிசிஎஸ் இந்த பக்கம் போனோம்னா என்ன அப்படின்னா என்ன 4 கொஸ்டின்ஸ் பேசிக் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் நெட் வேல்யூ ஆஃப் டாக்ஸபிள் சப்ளை கேன்வர்ட்ஸ். ஸோ எப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இங்க நம்ம பார்த்த மாதிரி தான். ஸோ யார் அதாவது என்னென்ன மாதிரியான சர்வீசஸ்க்கெல்லாம் வந்து டிசிஎஸ் அப்ளிகபிள், அதாவது டிசிஎஸ் டிடெக்ட் பண்ண டிசிஎஸ் கலெக்ட் பண்ணலாம், என்னென்னதுக்கெல்லாம் நோ டிசிஎஸ். ஸோ டிசிஎஸ் எதுக்கெல்லாம் உண்டு எதுக்கெல்லாம் கிடையாது அப்படிங்கறதையும் பார்ப்போம். அப்புறம் என்ன ஸ்பெஷலா ஒரு பாயிண்ட் பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இ காமர்ஸ் ஆபரேட்டர். அவ்வளவுதான். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த லெசனோட ஓவர்வியூ. இதுதான் வந்து கவர் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிடிஎஸ் பார்த்துட்டு வந்துடலாமா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருந்து நான் சொல்லி கொடுத்துட்றேன். சரியா? இப்போ வந்து கவர்மெண்ட் இருக்காங்க. ஓகே, ஸோ கவர்மெண்ட் இருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்வே ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபர்னிச்சர்ல சேர் வந்து வாங்குறாங்க. ஓகேவா? வாங்குறாங்க சேர் வந்து வாங்குறாங்க ஃபார் த வேல்யூ ஆஃப் 3 lakh வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 3 lakhக்கு சேர் வந்து ஆர்டர் கொடுத்து வாங்குறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சன் தான். ஸோ ரெஜிஸ்டர்டு சப்ளையர் தான் வந்து இவங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது, சேர் வந்து வாங்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து டிடிஎஸ் வந்து இதுல பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கவர்மெண்ட் இருக்காங்கல்ல, கவர்மெண்ட் இவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கணும் 3 lakh. ஸோ இப்போ எங்க அமௌண்ட் சோர்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் கிட்ட தான் சோர்ஸ் அமௌண்ட். இவங்க தான் இவங்க கிட்ட கொடுக்க போறாங்க. ஸோ சோர்ஸ் இங்கதான். ஓகேவா? சோர்ஸ் இங்கதான். ஸோ அப்போ கவர்மெண்டே என்ன பண்ணணும், டிடெக்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் கொடுக்கணும். அப்ப 3 lakhல ஓகே 3 lakhல இப்போ 2% லெஸ் பண்ணிட்டு 2% லெஸ் பண்ணிட்டா என்ன ஆயிடும் 6000. ஸோ அப்போ அந்த 6000 லெஸ் பண்ணிக்கிறாங்க. லெஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் தான் எங்க கொடுப்பாங்க, ஸ்வே ஃபர்னிச்சருக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்போ இருக்கிற வேல்யூ ஆஃப் சப்ளைல டிடெக்ட் பண்ணிக்கிட்டு அப்புறமா தராங்கல்ல, இதுதான் வந்து என்னது டாக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ். இங்க என்ன ஆயிருக்கு, 3 lakhல 6000 குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த அதனாலதான் இங்க டிடெக்டட் அட் சோர்ஸ்ன்னு வச்சிருக்காங்க. இப்போ அடுத்து இங்க டிசிஎஸ்க்கு பாத்தீங்கன்னா டிசிஎஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான். ஓகேவா? அமேசான் இருக்கு. ஸோ இது ஒரு இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். இந்த இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ஸோ லக்ஷ்மி ட்ரேடர்ஸ் இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களுடைய கூட்ஸ் எல்லாம் அமேசான்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தான் அந்த பிளாட்ஃபார்ம்ல அவங்க வந்து சேல் பண்றாங்க. ஸோ இவங்களுடைய கூட்ஸ் எல்லாமே. சரியா? இப்போ இவங்க சேல் பண்ணிருப்பாங்க. ஸோ யார்கிட்ட சேல் பண்ணுவாங்க, கஸ்டமர்கிட்ட சேல் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ ஏதாவது வாங்கணும் இல்லையா கஸ்டமர். ஸோ அப்போ அந்த கஸ்டமர் வந்து என்ன 1 lakhக்கு வந்து கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த 1 lakh எங்க போகும், அமேசானுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அமேசான்ல இருக்கிற இப்போ 1 lakh இந்த அமேசான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1%, அதாவது 1000 rupees இவங்க கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. இவங்க 1000 வச்சுக்கிட்டு பேலன்ஸ் 99K மட்டும்தான் யாருக்கு போடுவாங்க, இந்த லக்ஷ்மி ட்ரேடர்ஸ்க்கு போடுவாங்க. அப்போ இந்த 1000 வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் கவர்மெண்ட்டுக்கு செட்டில் பண்ணுவாங்க. சரியா? ஓகே, ஆக மொத்தம் இந்த அமௌண்ட்லாம் எங்க போகுதுன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். இதுதான் என்னன்னா டிசிஎஸ். ஸோ இங்க டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ், இங்க வர இடத்துக்கிட்ட கலெக்ட் பண்ணிட்டு அப்புறமா இங்க கொடுக்குறாங்க. ஓகேவா? கலெக்ட் பண்ணிட்டு அப்புறமா கொடுக்குறாங்க. பட் இங்க அப்படி என்னன்னா இங்க இவங்க தான் சோர்ஸ், கவர்மெண்ட் தான் சோர்ஸே. இவங்க கொடுக்கும் போதே டிடெக்ட் பண்ணிட்டே கொடுக்கறதுனாலதான் இது டிடிஎஸ். ஸோ இங்க கலெக்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் ரெஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் இங்க கொடுக்கறதுனால இது வந்து டிசிஎஸ். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் தி டிஃபரன்ஸ் அபவுட் இட். ஓகே, இப்போ பேசிக்கா டிடிஎஸ்னா என்ன டிசிஎஸ்னா என்ன அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 4 காமன் கொஸ்டின்ஸ் 2 சைட்லயுமே இருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம இதெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் டிடெக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்களே, யார் பண்ணுவாங்க அப்படின்னா நான் சொன்ன எக்ஸாம்பிள்லேயே இருக்கு. ஸோ இங்க டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டி அண்ட் அதர் நோட்டிஃபைடு பர்சன்ஸ். ஓகே, ஸோ கவர்மெண்ட் சைட்ல இருந்து தான் டிடெக்ட் பண்ணுவாங்க டிடிஎஸ். டிசிஎஸ் யார் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இ காமர்ஸ் ஆபரேட்டர். யாரு? இ காமர்ஸ் ஆபரேட்டர் இந்த சைடு வந்து கலெக்ட் பண்ணுவாங்க.
த்ரெஷ்ஹோல்ட் லிமிட். இந்த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேல்யூஸ் வந்து எக்ஸீட் ஆனா டிடிஎஸ் பண்ணுவாங்க, டிசிஎஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். ஸோ டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஆஃப் சப்ளை அண்டர் கான்ட்ராக்ட் இது வந்து 2,50,000, ஸோ 2.5 lakh எக்ஸீட் ஆனாலே என்ன பண்ணிடுவாங்கன்னா டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, நில். சரியா? நெக்ஸ்ட் ரேட். என்ன ரேட்டுக்கு வந்து டிடெக்டோ கலெக்டோ பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பொறுத்த வரைக்கும் 2% ஐஜிஎஸ்டியா இருந்துச்சுன்னா, சிஜிஎஸ்டினா 1% + 1% அப்படின்னு கொடுக்கணும். சரியா? ஸோ இதான் வந்து இதுக்கு ரேட். ஸோ இதுக்கு என்ன ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா 1%, 0.5%, சாரி. ஸோ 0.5% இன் கேஸ் ஆஃப் ஐஜிஎஸ்டி and SGST CGST வரப்போ 0.25 + 0.25%. ஓகேவா? டன். ஸோ டியூ டேட்னு பார்க்குறப்போ ரெண்டுத்துக்குமே within 10 days from the end of the month. ஓகேவா? டன். இதுதான் பார்த்தீங்கன்னா 4 காமன் கொஸ்டின்ஸ் ரெண்டு சைட்லையுமே. ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது. சொன்னல நான் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டி அண்ட் அதர் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் அண்ட் நோட்டிஃபைட் பர்சன், யாரு பர்சன் லயபிள். அதுக்கப்புறம் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் பாத்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் சப்ளை அண்டர் கான்ட்ராக்ட் வந்து 2.5 lakh எக்ஸீட் பண்ணிருக்கணும். அண்ட் தென் ரேட் பாத்தீங்கன்னா டிடிஎஸ்க்கு 2% இன் கேஸ் ஆஃப் ஐஜிஎஸ்டி அண்ட் 1% ஆட் பண்ணு. ஸோ அதுக்கு வந்து சிஜிஎஸ்டி + எஸ்ஜிஎஸ்டி இருந்தால் 1% + 1%. ஸோ டியூ டேட் ஃப்ரம் பேமெண்ட், அதாவது எந்த டேட்டுக்குள்ள கவர்மெண்ட்டுக்கே அந்த டிடெக்ட் பண்ணது போயிருக்கணும், அந்த டியூ டேட் பேமெண்ட் கவர்மெண்ட் போயிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த மந்த்ல இருந்து within 10 daysக்குள்ள. ஓகேவா? ஸோ டிடிஎஸ்க்கும் நம்ம பார்த்ததுதான். ஸோ யார் வந்து லயபிள்னா இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் வந்து இல்ல, ரேட் வந்து பாத்தீங்கன்னா 0.5%. ஸோ இன் கேஸ் ஆஃப் எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டினா 0.25% + 0.25%. டியூ டேட் வந்து பாத்தீங்கன்னா சேம் தான், within 10 days from the end of the month. இப்போ நான் சொன்ன மாதிரி 4 காமன் கொஸ்டின்ஸும் ஓவர். நெக்ஸ்ட் என்ன சொன்னேன், டிடிஎஸ் சைட்ல யாரெல்லாம் வந்து நாட் லயபிள் டு டிடெக்ட் டிடிஎஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இந்த மாதிரி வந்து பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்குள்ளே வந்து போய்க்கிறாங்க, ஸோ பண்ணிக்கிறாங்க அப்படின்னா வெதர் திஸ் திங் ஆர் நாட், ஸோ அவங்களுக்குள்ளே பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க வந்து நாட் லயபிள் டு டிடெக்ட் டிடிஎஸ். அதுக்கப்புறம் இந்த பர்சன், அதாவது இந்த மாதிரி வந்து அண்டர் செக்ஷன் 51(1) படி சொல்லியிருக்கிற அந்த பர்சன்ஸ்குள்ள இவங்க தான் அந்த பர்சன்ஸ் ஆக்சுவலா. ஸோ அவங்களுக்குள்ளே ஏதாவது வந்து பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அப்பவும் என்னது நாட் டிடெக்ட், நாட் லயபிள் டு டிடெக்ட். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து சப்ளை பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல என்ன பண்ணக்கூடாது, நாட் லயபிள் டு டிடெக்ட் டிசிஎஸ். ஸோ அது என்ன ஒரு கூட்ஸா இருக்கலாம் அப்படின்னா மெட்டல் ஸ்கிராப் இது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதான் வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் டிடிஎஸ் அப்ளிகபிலிட்டி. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம், கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வேலை கிடையாது. என்னன்னா சப்ளையர், பிளேஸ் ஆஃப் சப்ளை, ரெசிபியன்ட் 3 பேரும் சேம் ஸ்டேட்ல இருக்காங்க அப்படின்னா ஸோ அப்ப கண்டிப்பா டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும். சரியா? என்னது? அப்ப கண்டிப்பா டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ சப்ளையும் பிளேஸ் ஆஃப் சப்ளையும் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா அப்பயும் என்ன பண்ணணும், டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும். சப்போஸ் இப்போ சப்ளையரும் பிளேஸ் ஆஃப் சப்ளையரும் சேம் ஸ்டேட் தான், ஓகே, பட் ரெசிபியன்ட் டிஃபரண்ட் ஸ்டேட்ல இருக்காங்க அப்படின்னா அப்பதான் வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண முடியாது. இந்த கேஸ்ல டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் ரெட் கலர். ஸோ அது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள். ரெசிபியன்ட் சப்ளையரோட ஸ்டேட்ல இருக்காங்களா இல்லையா, அவ்வளவுதான். இது ஒன்னு யோசிக்கவே நோ டிடிஎஸ் தான். ஸோ ரெசிபியன்ட் சேம் ஸ்டேட்ல இருக்காங்கன்னா டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணலாம். ரெசிபியன்ட் வந்து வேற ஸ்டேட்ல இருக்காங்க சப்ளையரை விட அப்படின்னா ஸோ அப்ப அந்த கேஸ்ல என்ன ஆகுது, டிடிஎஸ் கிடையாது. சரியா? ஸோ டிடிஎஸ் பத்தி எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கமிங் டு த டிசிஎஸ். டிசிஎஸ்ல தான் இப்போ நிறைய விஷயம் வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஸோ டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் எந்த வேல்யூல நம்ம டிசிஎஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட் வேல்யூ ஆஃப் டாக்ஸபிள் சப்ளை. இது எப்படி வந்து நம்ம கம்ப்யூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் வேல்யூ ஆஃப் த டாக்ஸபிள் சப்ளை, கூட்ஸோ சர்வீஸோ இல்லை போத்தோ இதை வந்து டாக்ஸபிள் சப்ளை பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த வேல்யூ அதோடைய அக்ரிகேட் வேல்யூ. ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கணும், டோட்டல் பண்ணி இந்த பக்கம் வச்சுக்கணும். லெஸ் பண்ணணும். எதை லெஸ் பண்ணணும்னா சப்போஸ் தேர் இஸ் எனி ரிட்டர்ன்ட் சப்ளை, ஸோ டாக்ஸபிள் சப்ளைஸ் எதுவும் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்களா சப்ளை இருக்கு அப்படின்னு பார்த்து ஸோ அதை வந்து லெஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுல நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் என்னது, நெட் வேல்யூ ஆஃப் டாக்ஸபிள் சப்ளை. பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா 905ல நம்ம ஒரு சில சப்ளைஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ சார்ஜ் ஆஃப் ஜிஎஸ்டி சாப்டர்ல, கரெக்ட் தானே?
இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் வந்து இந்த செக்ஷன் வரும் 905ல ஒரு 5 சர்வீசஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த நோட்டிஃபைடு சர்வீசஸ் தவிர மீதி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். சரியா? ஸோ அது தவிர மீதி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதுல கிடைக்கிறது தான் இந்த நெட் வேல்யூ ஆஃப் டாக்ஸபிள் சப்ளை. நெக்ஸ்ட் டிசிஎஸ் யார் யாருக்கெல்லாம் லயபிள் அண்டர் செக்ஷன் 52 டிசிஎஸ் யார் யாருக்கெல்லாம் லயபிள் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ளை ஆஃப் கூட்ஸ் பொறுத்த வரைக்கும் சப்ளை ஆஃப் கூட்ஸ் த்ரூ இ-காமர்ஸ். ஸோ சப்ளை ஆஃப் கூட்ஸ் த்ரூ இ-காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே டிசிஎஸ் உண்டு அண்டர் செக்ஷன் 52. ஆனா சப்ளை ஆஃப் சர்வீசஸ் இந்த இ-காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதர் தேன் நோட்டிஃபைடு சர்வீஸ் மட்டும்தான். ஸோ நோட்டிஃபைடு சர்வீஸா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டிசிஎஸ் கிடையாது. இதே நோட்டிஃபைட் சர்வீஸ் இல்லாம ரெஸ்ட் ஆஃப் த சர்வீசஸ் வந்து இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமா பண்றாங்க, சப்ளை பண்றாங்க அந்த மாதிரி சர்வீசஸ் அப்படின்னா ஸோ அப்ப சப்ஜெக்ட் டு டிசிஎஸ் அண்டர் செக்ஷன் 52 அவங்களுக்கு டிசிஎஸ் கலெக்ட் பண்ணலாம். சரியா? டன். ஸோ இங்க பாருங்க நோட்டிஃபைடு சர்வீசஸ் இ-காமர்ஸ் ஹேஸ் டு பே த ஜிஎஸ்டி. கரெக்ட் தானே? அந்த மாதிரி செக்ஷன்ல இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் தான் என்ன பண்ணுவாங்க, ஜிஎஸ்டி பே பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு டிசிஎஸ் நாட் அப்ளிகபிள். ஸோ இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதாவது சப்ளை ஆஃப் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் 905ல உள்ளவங்களுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் எக்ஸம்டட் சப்ளைஸ் பண்றவங்களுக்கு நோ டிசிஎஸ். அண்ட் சப்ளைஸ் ரெசிபியன்ட் வந்து ஆர்சிஎம்ல பே பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்லயும் நோ டிசிஎஸ். ஓகே டன். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் டிசிஎஸ் கைஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு டாபிக் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர்ல இன்னும் கொஞ்சம் டெப்தா நம்ம போகிறோம். இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் வந்து இந்த மாதிரி டிசிஎஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறப்போ மேண்டேட்டரியா ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா எஸ், கண்டிப்பா ஃபைல் பண்ணணும் இந்த ஃபார்ம் ஆஃப் ஜிஎஸ்டிஆர் 9B. சரியா? எப்போ ஃபைல் பண்ணணும் அப்படின்னா ஒன்னு ஆன் 31st December or before 31st December following the end of financial year. ஸோ அந்த வருஷத்துக்கான 31st Decemberலயும் இல்ல அதுக்கு முன்னாடியும் அவங்க என்ன பண்ணிருக்கணும், மேண்டேட்டரியா அந்த ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணிருக்கணும். ஃபர்னிஷிங் டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் வந்து அவங்க வந்து ஃபர்னிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸர் வந்து கேட்கணும். ஸோ எந்த மாதிரி ஆஃபீஸர் வந்து கேட்கலாம்னா நாட் பிலோ த ரேங்க் ஆஃப். ஸோ டெபியூட்டி கமிஷனருக்கு கீழே இருக்கக்கூடாது, எல்லாருமே மேலே தான் இருக்கணும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணணும். இந்த மாதிரி இ-காமர்ஸ் ஆப்ரேட்டருக்கு இந்த மாதிரி வந்து டீடைல்ஸ் வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுங்க. ஸோ என்னென்ன மாதிரியான வால்யூம் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து சப்ளை பண்ணிருக்கீங்க, அண்ட் ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் வேர் ஹவுஸ்ல எவ்வளோ லையா இருக்கு, குடோன்ல எவ்வளோ லையா இருக்கு, இதுக்கான டீடைல்ஸ்லாம் என்ன பண்ணுங்க ஃபர்னிஷ் பண்ணுங்கன்னு சொல்லி நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணணும். யாருக்கு? இ-காமர்ஸ் ஆப்ரேட்டருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணணும், வித்தின் 15 days அந்த இஷ்யூ பண்ணி நோட் இஷ்யூ பண்ணி அது பார்த்ததுக்கு அப்புறம் வித்தின் 15 daysக்குள்ள அவங்களும் அந்த டீடைல்ஸ் அவங்க ஃபர்னிஷ் பண்ணிருக்கணும். சப்போஸ் ஃபெயில் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் ஃபெயில் அதாவது ஃபர்னிஷ் பண்ணல, ஃபெயில் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்போ பெனல் ஆக்ஷன் நம்பர் 122 அதுபடி அவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம ₹25,000 பெனால்ட்டியும் வழங்கப்படும். ஸோ அந்த மாதிரியான அபராதமும் விதிக்கப்படும். சரியா? அண்ட் ஜென்ரலா வந்து இந்த மாதிரியான ப்ராடக்ட்டுக்கெல்லாம் கூட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்ல, என்ன மாதிரி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வந்து டிசிஎஸ் வந்து அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ அந்த மாதிரி இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமா நடக்கிற இந்த மாதிரியான ப்ராடக்ட்டுக்கெல்லாம் ஒரு சில விஷயம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ்ல. சரி, அது என்னன்னு பார்க்கலாமா? ஓகே டன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அவங்களுடைய ப்ராடக்ட் ஓன் ப்ராடக்ட் ஓன் வெப்சைட்ல ஓகே ரெண்டுமே ஓனா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டிசிஎஸ் ப்ரொவிஷன்ஸ் நாட் அப்ளிகபிள். அவங்களுக்கு டிசிஎஸ் ப்ரொவிஷன் நாட் அப்ளிகபிள். சப்போஸ் இந்த மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து பாட் அவுட் ஓன் கிடையாது, பட் அவங்களுடைய வெப்சைட் வந்து ஓன். வெப்சைட் பாத்தீங்கன்னா ஓன். சரியா? சோ இந்த இடத்துல ப்ராடக்ட்டும் அவங்களோடது, வெப்சைட்டும் அவங்களோடது, அவங்களே எல்லாமே பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ டிசிஎஸ் நாட் அப்ளிகபிள். அதே மாதிரி நீ உன்னோடது இல்லைனாலும் பரவாயில்ல, பாட் பண்ணி உன்னோட வெப்சைட்ல பண்ணி நீயே அதுக்கான பில்லிங் பண்ணிக்கிற அப்படின்னா உனக்கும் டிசிஎஸ் ப்ரொவிஷன்ஸ் நாட் அப்ளிகபிள். ஸோ இந்த ரெண்டு கேஸும் புரியுதா என்னென்ன மாதிரின்னு? நீ உன்னுடைய ப்ராடக்ட் ஓனாவும் இருக்கலாம், பாட் அவுட்டாவும் இருக்கலாம். உன்னோட ப்ராடக்ட் ஓனாவும் இருக்கலாம், பாட் அவுட்டாவும் இருக்கலாம். பட் உன்னோட ஓன் வெப்சைட்ல ஓன் பில்லிங்ல நீ பண்ற அப்படின்னா உனக்கு டிசிஎஸ் அப்ளிகபிள். டிசிஎஸ் நாட் அப்ளிகபிள். டிசிஎஸ் ப்ரொவிஷன்ஸ் நாட் அப்ளிகபிள். ஓகேவா? இந்த ரெண்டு கேஸ் புரியுதா? இப்போ இதை தவிர்த்து நீ ஏதோ வந்து ஒரு டிரான்சாக்ஷன் வந்து பண்ற, சோ இங்க வந்து கஸ்டமர், சப்ளையர், இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் இருக்காங்க. சரியா? சோ இந்த மூணு பேரும் இன்வால்வ் ஆகி இந்த மாதிரி இ-காமர்ஸ் ஆப்ரேட்டருக்கு இடையில வச்சு நீங்க இந்த மாதிரி பண்றீங்க, கஸ்டமருக்கு போறாங்க. சோ இந்த இடத்துல சப்ளையர் தான் அவருடைய ஓன் பில்லிங் பண்றாரு, உனக்கு இந்த இடத்துல வந்து அந்த இன்டர்மீடியட் வேலை மட்டும்தான் அப்படிங்கிறப்போ டிசிஎஸ் ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிள் ஆகும். சோ இதுதான் வந்து அந்த தெளிவா சொல்றாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நான் என்னோட ஓன் ப்ராடக்ட்டு
ஓன் வெப்சைட்ல பண்றப்போ எனக்கு நோ டிசிஎஸ். அண்ட் தென் பாட் அவுட் ப்ராடக்ட் ஓன் வெப்சைட்ல பண்றப்பையும் நோ டிசிஎஸ். அண்ட் சப்போஸ் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் இங்க இருக்காங்க, சப்ளையர் இங்க இருக்காங்க, கஸ்டமர் இங்க இருக்காங்க. சப்ளையர் பில்லிங் எல்லாமே அவருடைய போட்டு இங்க கொடுத்து இவர் தான் வந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணி இவர்கிட்ட கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரப்போ டிசிஎஸ் அப்ளிகபிள். இதுதான் வந்து அது சொல்ல வராங்க. ஓவரா? ஓகே. ஸோ கமிங் டு த ஃபைனல் பார்ட். அதாவது இப்போ நான் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் சொல்லுங்களேன். இ-காமர்ஸ்ங்கிறீங்க, டிசிஎஸ்ங்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க. இந்த டயக்ராம் பார்த்தாலே புரிஞ்சு போயிடும். ஃபர்ஸ்ட் வந்து இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமா இந்த மாதிரி இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மே இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நோ டிசிஎஸ். ஸோ இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்னு வரப்போ அந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் மூலமா தான் சப்ளை ஆகுதான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா நோ டிசிஎஸ். அப்படி அதுலதான் ஆகுதுன்னா யார் வந்து கலெக்ட் பண்றா அப்படின்னு பாருங்க. அமௌண்ட் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் தான் கலெக்ட் பண்றாரு அப்படின்னா அடுத்ததுக்கு வாங்க. அப்ப இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் கலெக்ட் பண்ணலன்னா அப்ப நீ தான் வாங்குறேன்னு இந்த கேட்டகரியில வரும்ல. ஸோ அப்ப இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் தான் கலெக்ட் பண்றாருன்னா அடுத்ததுக்கு போகும். இப்பதான் வந்து நோட்டிஃபைட் சர்வீஸ் 905. ஸோ பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுல என்னென்னலாம் வரும் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுல இந்த மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன், இந்த மாதிரி வெஹிக்கல், மோட்டார் கேப், எக்ஸப்ட் ஆம்னிபஸ். ஆம்னிபஸ் வரப்போ அந்த ஆம்னிபஸ் டிராவல்ஸா வச்சிருக்காங்க, கம்பெனியா வச்சிருக்காங்கன்னா ஸோ அவங்க அந்த கேட்டகரியில வரமாட்டாங்க, 905ல வரமாட்டாங்க. ஸோ ஆம்னிபஸ் இருந்து எக்ஸப்ட் கம்பெனியா இருக்குல்ல அவங்க எல்லாம் இந்த நோட்டிஃபைட் சர்வீஸ்ல வராங்க. அடுத்த ஹோட்டல் அகாமடேஷன், ஹவுஸ் கீப்பிங் இவங்கலாம் வந்து அன்ரெஜிஸ்டர்டு சப்ளையர்ஸா இருக்கணும். அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் சர்வீஸ், இந்த மாதிரி அதர் தேன் ஸ்பெசிஃபைட் பெர்மிஷன்ஸ், அதாவது ஒரு ரூமுக்கு 1500க்கு மேல பண்றாங்க அப்படின்னா அவங்க இதெல்லாம் வரமாட்டாங்க. சரியா? சோ இல்லாதவங்க மட்டும்தான் இந்த சர்வீசஸ்ல வராங்க. சோ இவங்கெல்லாம் தான் என்ன சொல்றாங்க 905 அப்படின்னு வந்து சொல்றாங்க நோட்டிஃபைட் சர்வீசஸ். சோ இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா இந்த இடத்துல மட்டும் இவங்கெல்லாம் இருந்தாங்க, நோட்டிஃபைடு சர்வீசஸ் தான் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு டிசிஎஸ் கிடையாது. நோட்டிஃபைட் சர்வீஸும் இல்ல அப்படின்னு வரப்போதான் அவங்களுக்கு டிசிஎஸ் அப்ளிகபிள் ஆகுது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? டன். ரொம்ப ஷார்ட்டா சொல்லவா? ஃபர்ஸ்ட் வந்து இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர், அந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மான்னு பாருங்க. ஸோ இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்னா நெக்ஸ்ட் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் தான் வந்து சப்ளையரான்னு பாருங்க. அதாவது இ-காமர்ஸ்ல தான் சப்ளை பண்றாங்களா, அதாவது கன்சிடரேஷன் இந்த மாதிரி அமௌண்ட் வந்து இவங்க தான் கலெக்ட் பண்றாங்களா அப்படின்னு பாருங்க. இவங்க தான் கலெக்ட் பண்றாங்கன்னா நெக்ஸ்ட் 905 பாருங்க. 905 சர்வீசஸ் என்னது? டிரான்ஸ்போர்டேஷன், அதாவது இந்த மோட்டார் கேப் இதெல்லாம், எக்ஸப்ட் ஆம்னிபஸ். அந்த மாதிரி ஆம்னிபஸா இருக்கணும்னா அதர் தேன் கம்பெனியா இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல் அன்ரெஜிஸ்டர்டா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பிளம்பிங் அந்த மாதிரி விஷயம், அதாவது ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்ஸ் அதுவும் என்ன இருக்கணும் அன்ரெஜிஸ்டர்டா இருக்கணும். ஃபைனலா ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் அதர் தேன் ஸ்பெசிஃபைடு பிரமிசஸ் 7500க்கு மேல இருந்துட்டாங்கன்னா இதுல வரமாட்டாங்க ஒரு ரூமுக்கு. ஸோ 7500க்கு உள்ளதான் இருக்கு அப்படின்னு இருக்குன்னா அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் இங்க வரும். ஸோ இவங்களாம் தான் 905. இவங்கெல்லாம் இருந்துட்டாங்க அப்படின்னாவே நோ டிசிஎஸ். ஸோ இவங்களும் இல்ல அப்படின்னு வரப்பதான் அவங்களுக்கு டிசிஎஸ் அப்ளிகபிள். இதுதான் வந்து ஷார்ட்டா சொல்லிட்டேன். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் திஸ் சாப்டர். என்டையர் திங் வாஸ் கம்ப்ளீட்டட். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Until then, this is Shweta signing off. Thank you.